ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் vlog தான். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அது பேர் வந்து நிறைய இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் கஜடா சொல்லுவாங்க, சில பேர் வந்து டீ கடை முட்டைக்கோஸ் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஆட்டுக்கால் கேக் சம்திங் சொல்கிறாங்க, தெரியல. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இப்போ தான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். எங்கள் மம்மி அது கூட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல. ஸோ மம்மி தான் அன்றைக்கி கஜடா செய்ய போகிறாங்க. எங்கள் ஊர் சைடு, திருநெல்வேலி சைடு வந்து அதை வந்து முட்டைகோஸ்ன்னு சொல்லி, முட்டைகோஸ் எல்லாம் கேக்கா, டீ கடை கேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கோம். 1/4 கிலோவுக்கு 1/2 கப் வந்து சுகரும் ஏலக்காய் ஒரு 4 பீசஸ் ஏலக்காய், ஒரே ஒரு முட்டை, ஒரு 100 ml ஒரு 80 ml பால், சூடாக காய்ச்ச பால், ஒரு 1/2 ஸ்பூன் சோடா உப்பு, கொஞ்சம் உப்பு அதில் போட்டு கொஞ்சம் சோடா உப்பு, அப்புறம் நார்மல் சால்ட். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், திரிச்சிக்கலாம். ஒரு ஜாரில், அதில் கொஞ்சம் பெரிய ஜார் இருக்குல்ல, ஜூஸர் ஜார், அதில் சுகர் ஏலக்காய் ஃபர்ஸ்ட் அது திரிச்சுப்பீங்களா? சுகர் நல்லா பவுடர் ஆயிடுச்சு. அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பர். இதுலேயே நம்ம இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். எல்லாம் இதுலேயே போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதுலேயே சால்ட்டா? ஒவ்வொரு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு. வாங்க சீக்கிரம் வாங்க. இது சோடா உப்பா? சோடா உப்பு, நம்ம ஆப்ப சோடா சொல்லுவோம் சில இடத்துல, அந்த சோடா. இது எவ்வளோ? ஒரு 1/2 டீஸ்பூனா? 1/4 ஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு தான். நெக்ஸ்ட் நம்ம இதில் பால் ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன ஒரு 80 ml பக்கம் பால். இது என்னது? கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக ஆயில் எவ்வளோ அளவு எடுத்துக்கலாம்? சும்மா ஒரு 2-3 ஸ்பூனு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சரில். ஸோ நம்ம இதை அரைச்சாச்சு. முட்டை அரைச்சதுக்கப்புறம் கலர் பாருங்கள், ஒரு அழகாக பெயில் எல்லோ. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம அளந்து வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு 2 டைம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த முட்டை சுகர் அதிலே தான் நம்ம பீட் பண்ணுறோம். மீதி இருக்க மாவே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இப்படி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம குக்கரில் வச்சோம்னா வச்சுக்கே, உப்பு போட்டு கேக் ஆயிடும். உப்பு போட்டு கேக்கா? ஓ, அவன் இல்லாமல் குக்கரில் நம்ம பேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது செஞ்சோன்னா இது ஒரு டைப் ஆஃப் வெனிலா கேக் மாதிரி வரும். வெனிலா எசன்ஸ் மட்டும்தான் இல்லை, ஒரு சூப்பரான கேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சிருவோம். ஸோ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் அப்படியே சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை அப்படி 1/4 மணி நேரம் 15 minutes அப்படி தனியாக சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம கஜடாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டு தான் வேணும் இதுக்கு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக தான் எடுத்து ட்ராப் பண்ணணும். ரொம்ப உருண்டை பிடிக்கிற மாதிரி அழுத்தி பிடிக்காதீங்க. இப்படி கொஞ்சம் லூஸாக தளன்னு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுக்கோங்க. லோனா மீடியம் டு ஹை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெளியில் வருது இல்லையா? அதே வருது வெளியே. ஆயில் நல்லா ஹீட் ஆச்சுன்னா தானாக வரும். சரி, மாற்றி போடுவோம். இது ஆக்சுவலி அப்படி வெடிச்சுக்கிட்டு வரணும். பார்க்கலாம் நம்ம எப்படி வருதுன்னு. அது சோடா உப்பு கம்மியாக தான் அப்படி வரும். அப்படினால எப்படினாலும் சாப்பிட்றது தான், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக அதிகமாக சோடா உப்பு போட்டு சொதப்பிடாம காட்டுங்க எங்கே உடஞ்சிருக்கு. அது சோடா உப்பு போடணும். பார்த்துக்க, ஆக்சுவலி சோடாப்பும் நம்ம நிறைய பண்ணோம், கம்மியாக போட்டோம். ஒரு டீஸ்பூன் தான் போட்டோம். அது ஆக்சுவலி கொஞ்சம் இன்னும் அதிகமாக போட்டால் நல்லா பிரேக் ஆகி வரும். இந்த பிறகு ரெடி பண்ண வருது பாரு, அது காட்ட மாட்டேங்குது பாரு. அந்த பிரேக் ஆகிருக்கு பாருங்க. அந்த பிரேக் ஆகி வர்றது அந்த கஜடாங்கிறதே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சோடாப்பூ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் செய்யலாம். மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டாங்க மம்மி சோடா உப்பு சேர்க்கும் போது. அதனால கொஞ்சம் மாவு சேர்த்து சோடாப்பூ இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவு, 2 டீஸ்பூன்ல 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்களாமா. பார்ப்போம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம பார்க்கலாம் நம்மளோட கஜடா எப்படி வருதுங்கிறத. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா மாவும் சோடாப்பும் ஆட் பண்ணியிருக்கோம்.
இப்போ மறுபடியும் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் அந்த மிக்சிங்லாம் ஆல்டர் பண்ணியிருக்கோம்ல, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி லைட்டாக எடுத்து போடுங்க. ஒன்று போட்டு எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு எடுக்கலாம். பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. சேம் ஒன்று 2 போடுவோம். ஆமாம், டேஸ்ட் பண்ணுறதுக்கு 2 பேர் போட்டி போடுவோம். நானும் பாப்பாவும் வராமோ. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா உருண்டுட்டு தான் வருது தவிர வெடிச்சிட்டு வர மாட்டேங்குது. குழு குழு இது குழு குழு. ஆமாம், எங்கள் மம்மி குழு குழுங்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்லுவோம். குழு குழா. இது ஆக்சுவலி கேரளா சைடு ஒரு டிஷ் இருக்கும், அது மும்பையில் கிடைக்கும், நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அது பேர் வந்து குலு குலுன்னு எங்கள் மம்மி சொல்கிறாங்க. இது பிரேக் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வெடிப்பு வரணும் அந்த கஜடாவில், வரல. பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. எனிவே நம்ம சாப்பிட தான் போகிறோம். இந்த மாதிரி மிச்சம் உள்ளதையும் நம்ம அப்படி பொரிச்சு சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் கிராக்ஸ் வருது. ஸோ ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். எங்கள் மம்மி ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, இமீடியட்டாக ஆன் பண்ணி சைடில் வெடி. ஸோ இப்போ பாருங்க, இதில் கொஞ்சம் எங்கள் மம்மி எதிர்பார்த்த வெடிப்பாக கீரல் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கஜ்டா ஃபைனலி அதோட டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. நல்லா குக் ஆனாதான் அந்த பிரேக் ஆகுது போல். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், உள்ளே வேகணும்ல. ஆமாம். ஸோ சூப்பராக வந்துருச்சு ஃபைனலி. நம்ம எதிர்பார்த்தோம். வருது பாரு கீரல். ஆமாம், கீரல் வருது. கைத்துக்கலாம். கீரல் வந்தால் நல்லது இல்லை, பார்த்தா கீரல் தான் சந்தோஷப்படுறாங்க. எப்படி வருது. ஸோ சூப்பராக வந்துருச்சு. கஜ்டாங்கிறது இந்த பிரேக் இருக்கும், நிறைய கிராக்காக இருக்கும். சாரி, பிரேக் இல்லை, கிராக்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷிங் அந்த டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இந்த 2 பர்ஃபெக்டான ஒரு கஜ்டாவாக வந்திருக்கு. இந்த கிராக்ஸ் வரும், அதுதான் அழகே. நெக்ஸ்ட் மறுபடியும் மம்மி ஃப்ரை பண்ண போடுறாங்க. ஒரு 2-3 இது போட்டு பார்ப்போம். 2 இது போடுவோம். ஏன் அந்த குட்டி பாத்திரத்தில் 2 தான் போட முடியும். போடுங்க. என்ன கொஞ்சம் சூடு இல்லாமல் வச்சுருக்கேன், அப்போ தான் நான் வரதான் பார்ப்போம். 3. ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் இல்லாமல் இருக்கட்டும். 3 இல்லைன்னா வெளியே உள்ளது ப்ரௌன் ஆயிடுது, நம்ம இம்மீடியட்டாக ப்ரௌன் ஆயிடுது. ஸோ சென்டிமெண்ட்டாக இப்போ 3 போட்டிருக்காங்களாமா, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ சூப்பராக வந்துருச்சு. செகண்ட் பேட்ச் நம்ம போட்டதும் அழகாக இருக்குது. கிராக்ஸ் வந்து ஆனால் டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட்டு சேமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனாலும் நல்லா வந்திருக்கு, நாட் பேட். ஸோ மீதி இருக்கமாவே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு தான் இது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.